அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அவரை கூப்பிடுங்கள். தெய்வமே, நீர் யாருமே கவனிக்க வருவார். கவனிக்கிறவர் யாருமே தேடாத ஒருவரை தேடுகிறவர், எல்லோராலும் கைவிடப்பட்டவரை கரம் பிடிப்பவர், யாருமே தொட விரும்பாதவரை தொட்டு அரவணைப்பவர், யாருமே கூப்பிடாதவரை அருகே இருக்க வைப்பவர். மது கருணைக்கும் இரக்க குணத்திற்கும் எல்லையே இல்லை சுவாமி. பார்வையில்லா பர்த்திமே, எவ்வளவு கொடிய இருண்ட வாழ்க்கை. இருளே நண்பன், யாரையும் எதையும் பார்க்க இயலாது. நீர் வருவதை கேட்டு அறிந்து கொண்டவுடன் அவனுடைய உள்ளத்தில் தூய ஆவியின் அக்னி அபிஷேகம் இறங்கி வருகிறது. நாசரேத்து இயேசு. ஆனால் இயேசுவே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கம் வையும். தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்தவுடன் தூய ஆவி அவனுக்குள் கிரிகளை செய்ய ஆரம்பிக்கிறது. ஜெப ஆவி அவனை முற்றிலும் ஆட்கொள்ளுகிறது. அது ஆண்டவரை உம்மையே நிற்க வைக்கிறது. உம்மால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அவனை கூப்பிடுங்கள் என கண்களை தொட்டு பார்வையை கொடுக்கிறீர். ஆண்டவரை, இன்றும் கண்களிலே குறைபாடு உள்ளவர்கள் அனைவரையும் நாங்கள் தொடுதலுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். தெளிவான பார்வையை தந்தருளும். கண்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். புதிய ஒளி கண்களிலே கிடைக்க செய்தருளும். அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்கள் தெளிவான பார்வை கிடைக்க அருள்தாரும். ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.